இப்போது நமக்கு இருக்கிற இந்த திருவிழாவை அர்ச்சித்து திருவிழாவில் பற்றியோடு பங்கேற்கிறோம். எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரை என் அரண், புகலிடம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார்கள். பதில், உன்னதரான ஆண்டவரே ஏனெனில் ஆண்டவர் உன்னை வேடரின் கண்ணியின் என்றும் கொள்ளைக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழே புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கீழையும் அவசரம் ஆகும். உன்னதரான ஆண்டவரே நாம் வாழ்வேன். இரவில் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புகளை அஞ்ச மாட்டேன். இருளில் உள்ளாவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் காக்கும் கொடிய வாதிக்கும் அஞ்ச மாட்டேன். அதில் உன்னதரான ஆண்டவரே நாம் வாழ்வோம். தீங்கு உனக்கு நேரிடாது, வாழ்வு ஒன்றோடு அவத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி நம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பதில், ஆண்டவரின் பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் மக்கள் நாங்கள் எப்பாடு சாவலியான ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய மக்களுடைய உள்ளங்களும் நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் ஒன்றுடன் இயேசுவின் தூய இதயத்தை, குறிப்பாக என் அற்புத ஆரோக்கிய அன்னையினுடைய தூய இதயத்தை அடியார்களுக்கு நீர் ஈந்தருளும். என் தாயை கல்வி மொழியாய் இவர்கள் பாதுகாவலையாக கொண்டிருக்கிற இந்த பங்கியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் குறிப்பாக பங்குகளை வழிநடத்துகிற பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்களையும் அவர் கலைஞர்கள், கூடுதலையாளர்கள், பாடல் குழுவினர்கள், பங்குள்ள அனைத்து மக்கள் குழுக்கள் பங்கு பெறவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சிறுவர்களையும் நிறைவாக ஆசிர்வதியும்.
இந்த மக்கள் அனைவருமாக இந்த அன்னையுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகர இந்த விழா நாட்கள் எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
வணக்கம் சார். இன்னைக்கு வந்து இந்த கொடியேற்ற விழா எப்படி இருந்துச்சு? ஓகே, என்னுடைய பெயர் ஜான். நான் இந்த பாலனூர் கண்டிகை பங்கில் கடந்த 45 வருடங்களாக வசித்து வருகிறேன். ஒவ்வொரு வருடமும் அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்க ஏப்ரல் 28ஆம் தேதி கொடியேற்றப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றுநோய் காரணமாக கொடியேற்றம் திருவிழா நடைபெறவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து இப்பங்கின் 100ஆண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக அன்னையின் கொடியேற்றம் இன்று நடைபெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, ஓகே. இந்த டைமில் வந்து உங்கள் உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கீங்க. உங்கள் உறவினர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், அன்னையின் கொடியேற்ற நாள். உறவினர்கள்லாம் 2 வருடங்கள் கழித்து ஒரு குடும்பமாக இன்று இணைந்திருக்கிறார்கள். இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து 10 நாட்கள் தொடர வேண்டும். மே 8ஆம் தேதி அன்னைக்கு திருவிழா எடுக்கின்ற நாள். அந்த திருவிழாவின் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இந்த 10 நாட்களும் தொடர்ந்து ஏற்பட வேண்டும். அதை அனைத்து உறவினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த கொடியேற்ற விழாவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 10 நாளைக்கு நடக்கும்? ஆமாம், இது வந்து முதல் நாள் தான். இதுக்கப்புறம் 10 நாள் தொடர்ந்து நவநாள் அப்படின்ற நிகழ்ச்சி நடைபெறும். 8ஆம் தேதி அன்னைக்கு சிறப்பு திருவிழா மற்றும் அன்று மாலை தேரோட்டம் நடைபெறும். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து ஒரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்மா. இன்றைக்கி நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த கொடியேற்ற விழா வந்து ரொம்ப அருமையாக நடந்திருக்கு. இந்த கொடியேற்ற விழாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். யூஸ்வலாக வந்து ஒரு திருவிழா ஆரம்பிக்குதுன்னா அது கொடியேற்ற விழாவோட தான் ஆரம்பிக்கும். அது வந்து அந்த 9 நாள் இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டே வந்து கொடியேற்ற விழா. நம்ம அந்த கொடியேற்ற விழா முடிஞ்ச அடுத்த வர நாட்கள் எல்லாமே நவநாளாக கொண்டாடுவோம். இறுதி நாளாக 9ஆவது நாள் தான் அந்த திருவிழாவை கொண்டாடுவோம். ஆக்சுவலி கொடியேற்றும் போது மாதாவோட கொடி வந்து ஏறும்போது, கம்பத்தில் ஏறும்போது நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே அம்மா வந்து ஆண்டவரிடம் சேர்ப்பாங்க. ஸோ பாதுகாப்பாக இருப்பாங்க. எஸ்பெஷலி கொரோனா டைமில் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் உலகமே அறிஞ்சது தான் அது. எவ்வளோ உயிரிழப்புகள், எவ்வளோ பொருளாதாரம் இல்லாமல் எத்தனை பேர் வாடினாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த தாண்டி நாங்கள் இந்த கொண்டாடும் போது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அம்மா எங்களோடு இருக்கிற மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம், நாங்கள் பார்த்தோம். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி எப்படி சொல்லுது, கூஸ் பம்ப் ஆகிடுச்சு எனக்குலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை, இதை வாரம் நீங்கள் இன்னும் 10 நாள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்கல்ல? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது இந்த பண்ணும்போது ரொம்ப எங்கள் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு ரியலி. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்தாங்க எங்களை. டெய்லி அம்மா கிட்ட தான் ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் அம்மா பார்த்துக்கங்க, உலகத்தையே ஒப்பு கொடுத்தோம். உலகத்தை மீட்டவள் ஆண்டவரின் தாய் இல்லையா? ஸோ எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கும்போது அம்மா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க, காப்பாற்றிட்டு இருக்காங்க, இன்னமும் காப்பாற்றுவாங்க. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அந்த உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? யூஸ்வலாக வந்து முன்னாடியெல்லாம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி ஸ்பெஷலி திருவிழா டைமில் எங்கே இருக்கிற வெளியூர் மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்கவுங்களுடைய வியாபாரத்துக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக வெளியில் போயிடுறாங்க இல்லையா? எப்போ திருவிழா வருமோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்பெஷலாக எல்லோரும் எப்போ ஆரம்பிக்குது, திருவிழா ஆரம்பிக்குதுன்றதை அவளை காத்துக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அது இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்கள் ஊரில் வந்து அந்த பேவர் பிளாக் போடுறது, அந்த 100ஆவது ஆண்டினோட அந்த மேடை கட்டுறது. ஸோ நிறைய நாங்கள் இது பண்ணியிருந்தோம். கடவுளுடைய கிஃப்ட் தான் எங்களுக்கு. அருட்தந்தை எங்கள் ஃபாதர் வினோத் ஃபாதருடைய நிஜமாவே அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். கடவுளுடைய பிளெஸிங்ஸும் அவருடைய உடல் உழைப்பும் நிறைய பேர் அதுக்காக நிறைய பேர் பொருளாதார விதத்தில் உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாருக்குமே கடவுள் எங்களுக்காக கொடுத்த கிஃப்ட் தான். நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி. சரி, ஓகே. நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருந்துட்டீங்க. ஸோ வந்து உங்கள் கொடியேற்ற விழாவை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. இன்னும் 10 நாள் வரை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றது வந்து எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வணக்கம் சார். இன்றைக்கி வந்து இந்த கொடியேற்ற விழா வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த கொடியேற்ற விழாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிம் டிவி வந்து சிறப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளர இந்த மாதா கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். உண்மையிலே சொல்கிறோம், இந்த 2 வருஷம் கொரோனாவில் திருவிழா நடக்கலை. ஆனால் நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் இந்த கிராமத்தில் வந்து தவறிட்டாங்க இந்த கொரோனாவில். ஆனால் நாங்கள்லாம் அதில் தப்பிச்சு இருக்கோன்னா அதுக்கு முழுமையான காரணம் ஒரு பக்கம் மருத்துவ இதுவாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் மாதாவோட அருள் தான் வந்து எங்களை எல்லாரையுமே வந்து இன்றைக்கி இந்த நிகழ்வில் கலந்துக்க வச்சுருக்கு எங்களை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப பயங்கரமான எப்படி சொல்கிறதுனா மிக சக்தி வாய்ந்தவங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பல நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இவங்களுக்கு பொதுவான ஒரு பேர் வந்து ஆரோக்கிய அன்னை தான். இவங்களுடைய நேமை வந்து நீங்கள் எங்கே ஒரு இக்கட்டான நிலமையில் போகிறீங்க, ஒரு கஷ்ட சூழ்நிலை போகிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு போகிறீங்க,
இவங்க பேரை நீங்கள் உச்சரிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு வெற்றி தான். அதில் எந்த ஒரு இல்லை. அது ஒரு எடுத்துக்காட்டு நான் தான். ஏன்னா நான் இதே கிராமத்தில் பிறந்தேன். நான் சென்னையில் தான் வந்து படித்தது. ஆனால் என்னோடய சூழ்நிலை வந்து எங்கள் அப்பா மிடில் தவறதுனால இறந்துட்டனால நான் மறுபடியும் இங்கேயே வரதா ஆகிடுச்சு. இங்கே வந்தாலும் என்னோடய படிப்பு வந்து பாதியிலே நிப்பாட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சூழ்நிலை பார்த்திங்கன்னா வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். அந்த ப்ரேயர் தான் வந்து என்னை இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு உயர்த்திருக்கு. எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன். என்னை வார்த்தையால் சொல்ல முடியல. ஆனால் நான் உணர்ந்துருக்கேன். இதுக்கு எடுத்துக்காட்டு உங்கள் ஜிம்டியோட உங்கள் அண்ணாச்சி சீதாபதி அண்ணாச்சி ஒரு எடுத்துக்காட்டு. ஓப்பனாக சொல்கிறேன் நான். உங்கள் அண்ணாச்சி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை நான் சொல்கிறதோட அண்ணாச்சி சொன்னார்னா இன்னும் மகிமையாக இருக்கும், மாதா மகிமையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி நாங்கள்லாம் அடைஞ்சிருக்கோன்னா இதுக்கு முழுக்க காரணம் மாதாவுடைய அருள் தான். நாங்கள் இடைவிடாது ப்ரேயர் பண்ணுவோம். எங்கே ஒரு காரியத்துக்கு கிளம்புனாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். அதனால் எங்கே போனாலும் எங்களுக்கு வெற்றி தான். இன்னமும் மேலும் நாங்கள் வளர்ந்துட்டு போகிறோம் மாதாவோட அருளால். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம மாதாவோட அருளை பற்றியுமே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த கொடியேற்ற விழாவை பற்றி சொன்னீங்க. இந்த கொடியேற்ற விழா இன்னும் 10 நாளைக்கு இருக்கா சொன்னீங்க. தொடர்ந்து அந்த ஒரு சந்தோஷத்தோடையும் மாதாவோட அருளோடையும் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்றது வந்து என்னோட வாழ்த்துக்களும் நேயர்களோட வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி எங்களுக்காக இப்போ நீங்கள் வந்து பேசினதுக்கு. வணக்கம்மா, இந்த கொடியேற்ற விழாவை பற்றி உங்களோட சில வார்த்தைகள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. கால் ரொம்ப துண்டாக 2 கால் வந்து துண்டாக போனதால் நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். நாங்கள் ராமச்சந்திராவில் அட்மிட் பண்ணும்போது அவங்க ஒன்றுமே முடியாது, இப்போ அவர் காலேஜ் ஒட்ட வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ கேட்டோம் டாக்டர்கிட்ட, ஒட்ட வைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சீரியஸாக இதாகிட்டார் அவருக்கு. நான் நிறைய ஆரோக்கிய மாதாவை வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கினேன். இது மாதிரி ஆரோக்கிய மாதாவை நீங்கள் தான் எப்படியாச்சும் ஒரு அற்புதம் எங்களுக்கு பண்ணணும்னு சொன்னோம். அப்புறம் டாக்டர் வர வச்சாங்க, வெளியிலேருந்து டாக்டர் வர வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, சர்ஜரி பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மணல் மேலே விழுந்ததால் மணலெல்லாம் உள்ள ஸ்ப்ரெட் ஆனதால் அந்த உடனே வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் கைவிடலை. ஆரோக்கிய மாதா கிட்ட நான் வேண்டிக்கினேன், அம்மா மாதாவே அவருக்கு எப்படியாச்சு அவருக்கு கால் குணமாயினானா, அவர் இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் அவர் இல்லைன்னா எங்கள் குடும்பத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கினேன். அப்புறம் இன்னொரு சர்ஜரி 2-3 டாக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னே சரி இன்னொரு சர்ஜரி நம்ம பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அப்புறம் ராடு வைக்க ஆரம்பித்தாங்க. ரிங்கு மாதிரி ஃபஸ்ட்டு ரிங்கு வச்சாங்க. அந்த ரிங்லேயும் அவருக்கு செட் ஆகலை. நிறைய மணல் உள்ளே இருந்ததால், அவர் சிமெண்ட்டு மணல் அதெல்லாம் உள்ளே இருந்ததால் ஒன்றும் இல்லை, செவுரு ஒன்று விழுந்துடுச்சு. அது விழுந்ததால் மணல் அது சிமெண்ட் அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. அதனால் அப்பவும் போயிடுச்சு. மொத்தம் 5 ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் 5 ஆப்ரேஷனுக்கும் நான் ஆரோக்கிய மாதாவுக்கு நான் விடலை. அவங்கக்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படியாச்சும் அவரை நடக்க வைக்கணும், எப்படியாச்சும் அவர் எப்படியாச்சும் அவர் நடந்து எங்களை எல்லோரும் அவரை தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நாங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி நான் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் அவர்கிட்ட உட்காந்து நான் ஆரோக்கிய மாதாவை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். லாஸ்ட்டு 5ஆவது ஆப்ரேஷன் அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நல்லா இது ராடு உள்ளே வச்சு நல்லா ரெக்கவர் பண்ணிட்டாங்க. உடனே அந்த 5 ஆப்ரேஷன் ஆனாலும் அவங்க கைவிடாமல் எங்களை எதுக்குன்னா 5 ஆப்ரேஷன்னா நிறைய மணல், நாங்கள் ஒரு ஆப்ரேஷனில் கூட ரெக்கவர் ஆகிட்ருக்கோம். எதுக்குன்னா ஒரு 5 ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவருக்கு உள்ளே நிறைய மணல் இருந்ததால் இன்னும் போக நாங்கள் அப்படியே விட்டுட்டு இருந்தால் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும் சொன்னாங்க டாக்டர். அதனால தான் சரிம்மா நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் சொல்லி ரிங்குங்க ராடுங்க நிறைய கட்டுங்க அதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் போட்டுக்கிட்டு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சாங்க, 5ஆவது ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னே அவருக்கு நல்லா ஆரோக்கிய மாதா தயவால் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஆரோக்கிய மாதா மரியே வாழ்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம ஆரோக்கிய மாதாவோட அருளை எப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உங்கள் மூலிமா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக நேயர்களும் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வரோம். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து 20 வருஷமாக குழந்தையே இல்லை. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா வந்து குளத்தில் குளிச்சுட்டு வந்து இங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு ஈர துணியோடு கோயிலை சுற்றி வருவாங்க. சுற்றி வந்து மாதா கிட்ட வேண்டினாங்க. அப்போ வந்து 20 வருஷம் பொறுத்து எனக்கு வந்து இந்த அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் நான் பிறந்தேன். இது முதல் புதுமை எங்கள் குடும்பத்தில். ரெண்டாவது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து பையன் பிறந்தான், எனக்கு பேரன். அவன் பிறந்த உடனே அந்த வலிப்பு மாதிரி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டினோம், அப்புறம் இது குழந்தை எக்மோர் ஹாஸ்பிட்டல்லையும் காட்டினோம். காட்டிட்டு கடைசியில் அவனுக்கு பிரெயின் ஃபீவர் அப்படின்ற ஒரு வியாதி வந்திருக்கு. அதனால் அவன் பிழைக்கிறது கஷ்டம்,
நீங்கள் வந்து பேர் ஞானஸ்தானம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லிட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொன்னாங்க. நேராக வந்தேன், மணிக்கூண்டில் இருக்காங்க மாதா, அவங்ககிட்ட வந்தேன். நீ கொடுத்த மாதா, நீ கொடுத்த குழந்தை, நீ எடுத்துக்கிட்டாலும் நீ தான், கொடுத்தாலும் நீ தான், ஏதாவது பண்ணிக்குமா அப்படின்னு. வேறு எதுவும் நான் ப்ரே பண்ணல, அதுதான் கேட்டேன் அவங்ககிட்ட. கேட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு வாரத்திலேயே க்யூர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நல்லா இருக்கான். +2 இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறான் இந்த வருஷத்தில். எங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மகிமையை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எல்லா மக்களும் வருவாங்க, இந்த வீடியோக்கள் மூலிமா கண்டிப்பாக பார்த்துட்டு வருவாங்க. ஓகே, இன்னும் வந்து 10 நாளைக்கு வந்து இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு வயசு அப்படின்றதெல்லாம் பார்க்காம ரொம்ப இளம் வயசு மாதிரி பேசுனீங்க. ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்து பேசினதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி.